வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தாலே உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பளம் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ஜாப் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா என்எல்சியில் தான் இருக்க போகுது. ஸோ நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சியில் ஜாப் ஆஃபரை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19/4/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த ஜாபுக்குலாம் வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க, மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் 2 விதமான போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் இன்னொன்று வந்து மைண்ட் சப்போர்ட் சர்வீஸ் போஸ்ட்டுக்கும் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மைண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 139 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு தகவல் வந்துருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதுலேயும் அதே போல் தான் 10th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரியும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மைண்ட் சப்போர்ட் சர்வீஸுக்கு வந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தகவல் வந்துருக்குது. ஸோ இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 18,000 ரூபாயும், செகண்ட் இயர் வந்து 20,000 ரூபாயும், தேர்ட் இயருக்கு வந்து 22,000 ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட் சப்போர்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 14,000 ரூபாயும், செகண்ட் இயர் வந்து 16,000 ரூபாயும், தேர்ட் இயர் வந்து 18,000 ரூபாயும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிட்டு 2வது எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலிமா உங்களை வேலைக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி இதுக்கு குவாலிஃபையாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.